மீசிமா எப்படி பார்க்குறதுன்னு பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக. இப்போ எல்சிஎம் அப்படின்னா மிகச்சிறிய பொதுவான மடங்கு. ஸோ எந்த நம்பருக்குன்னா 2க்கும் 4க்கும் இப்போ வந்து எல்சிஎம் பார்க்க போகிறோம். ஸோ எல்சிஎம்னாலே 2ஓட மடங்கும் 4ஓட மடங்கும் இந்த 2 மடங்கில் எந்த நம்பர் வந்து சேமாக இருக்குது அப்படின்றது பார்க்கறது தான் எல்சிஎம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2ஓட மடங்கெல்லாம் எழுதிட்டேன். ஸோ 2, 4, 6, 8, 10, 12, 14, 16. ஸோ 4ஓட மடங்கெல்லாம் எழுதிட்டேன். 4, 8, 12, 16ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து தொடர்ச்சியாக போயிட்டுருக்கும். ஸோ இப்போ எல்சிஎம் அப்படின்னா என்னென்னா, இந்த 2, 4 இந்த 2 நம்பரோட மடங்குகள்லாம் இருக்கு இல்லையா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, மிக சிறிய பொதுவான மடங்கு. அப்போ இதில் பொதுவான மடங்கு என்னென்ன இருக்குன்னா, இந்த பாருங்கள் 8 இருக்குது, இங்கேயும் 8 இருக்குது. ஸோ அதே போல் 12ம் பொதுவாக தான் இருக்குது. ஸோ அதே போல் 16ம் பொதுவாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த நம்பரில் பொதுவாக தான் இருக்குது. ஆனால் லீஸ்ட்டாக இருக்கிறதுலே சின்னதாக பொதுவான மடங்கு அப்படின்னா 4 தான். ஸோ இப்போ 4ல் 4க்கு கீழே 2 கிடையாது. அதே போல் வந்து பொதுவான மடங்குன்னு வரும்போது 2 தான் 4 தான் வந்து பொதுவாக இருக்குது. ஸோ அது இருக்கிறதுல சின்னதாகவும் இருக்குது, பொதுவாகவும் இருக்குது. இப்போ 8 எடுக்க முடியாது, ஏன்னா 4க்கு அடுத்து தான் 8 வருது. அப்போ இது வந்து சின்ன மடங்காக எடுத்துக்க முடியாது. ஸோ இப்போ 4 தான் இருக்கிறதுல சின்ன மடங்கு. அப்போ வந்து மிகச்சிறிய பொதுவான மடங்கு எதுன்னு பார்த்தோம்னா 4. ஸோ இதுதான் வந்து எல்சிஎம். ஸோ இதை வந்து சம்மா எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ எல்சிஎம் வந்து எல்லா சம்லேயும் வரும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்சிஎம் மீசிமா கணக்கு மீசிமா எப்படி பார்க்கறதுன்னு பார்த்துடலாம். ஸோ 2க்கும் 4க்கும் போட போகிறோம். சரிங்களா? இப்போ டானா போட்டுக்கிட்டு 2, 4ன்னு போட்டுக்கணும். ஸோ இது ரெண்டுமே 2ஆம் வாய்ப்பாடில் வரும் இல்லையா, அப்போ 2ஆம் வாய்ப்பாடை போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ 2, 2. ஸோ 4ன்னா 2, 2, 4. ஸோ முடிஞ்சு. ஸோ இந்த 1 வந்துட்டுனா விட்டுருணும். ஓகேங்களா? இப்போ 2ஆம் வாய்ப்பாடில் இருக்கிறதுனால 2 போட்டுக்கலாம். 2 இந்த இடத்துல 1, இந்த 1 அப்படியே வந்துடும். இப்போ 2, 2. சரிங்களா? இப்போ 1 வந்துட்டுனா இது அதோட கேன்சல் ஆகிடுது, முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ இதுதான் நமக்கு தேவை. இப்போ 2யும் பெருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல போடணும். 2 × 2 பெருக்குன்னா 4. ஸோ இதுதான் மீசிமா. ஸோ இந்த இடத்துல சொன்னோம் இல்லையா, 2ஓட மடங்குலையும் 4ஓட மடங்குலையும் எது இருக்கிறதுல சின்ன மடங்காக இருக்கோ அதுதான் எல்சிஎம். ஸோ அதை தான் நம்ம வந்து மேக்ஸாக போட்டிருக்கோம்.